ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா, நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை எடுத்த லெவல்ஸ். சரிங்களா, அதாவது நம்ம இன்னைக்குள்ள மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து லெவல்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அது வந்து நம்ம ப்ரீமியத்தில் என்ன எடுத்திருந்தோம், அதே மாதிரி இண்டெக்ஸில் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் அதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். சரிங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பெரி, அதாவது நம்மளுக்கு வந்து நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெரி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸ்பெரி டேல உள்ள ஸ்கிரிப்ட் அதில் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்கிரிப்ட். சரிங்களா, ஸோ அதில் தான் நம்ம வந்து என்ன செய்வோம், லெவல்ஸ் வந்து போட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா, ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் டே எக்ஸ்பெரியில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் வந்து மூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஏன் வந்து கரண்ட் டேல வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னா, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கரண்ட் டேல வந்து மெல்ட் ஆகும், அதாவது ப்ரீமியம் வந்து அதிகமாக மெல்ட் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்மேட்ச் வந்து ஆயிட்டு இருக்கும் ப்ரீமியத்தில். சரியா, ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன செய்யறோம், அதை வந்து பார்க்கறது இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி வந்து பார்ப்போம். சரிங்களா, ஸோ நீங்களும் வந்து அதே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ இண்டெக்ஸில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சராக நம்ம வந்து என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,239 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,331 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,390 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,157 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,097 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா, ஸோ இதில் நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே இருக்கும்போது நம்ம வந்து கால் ஆப்ஷனில் வாய்ப்புகள் எடுத்துலாம், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கும்போது நம்ம வந்து புட் ஆப்ஷனில் வாய்ப்புகள் எடுத்துலாம் சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ஓப்பன் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு R1 பக்கத்தில் ஓப்பன் ஆகிறாங்க, அதே மாதிரி S1 பக்கத்தில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன செய்யணுங்க, அது வந்து ரிவர்சல் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அந்த இதுக்கு மேலே போகாத வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்வீங்க, அங்கே வந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் என்ன செய்வாங்க, வாய்ப்பு வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அதை நம்ம தெளிவாக கவனிக்கணும். அதே மாதிரி S1 பக்கத்தில் ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம், ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெரி வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து சிந்தட்டிக் வச்சிருக்கே இருக்கிறாங்க. சரியா, அதனால நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து கிடைக்குது. ஓகே ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 26,325 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 26,325 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் அபோவ் வந்து போனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ் வந்து போகவே இல்லை, ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 5 மினிட் கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா வந்து தெரியாது, ஓப்பனும் தெரியாது, ஹையும் தெரியாது. ஸோ அதே இது நீங்கள் வந்து 1 டே கேண்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டான ஒரு ஓப்பன் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுங்க கிடைக்கும். சரிங்களா, ஓப்பன் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஹை இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 26,325, அதே மாதிரி ஹை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,325 சேம் தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ ஓப்பன் பிளஸ் ஈக்குவல் டு ஹை ரெண்டுமே வந்து சேமா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து விடவே இல்லை. ஓகேங்களா, ஓப்பனுக்கு மேலே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகல. ஸோ அதை நம்ம வந்து உன்னிப்பா வந்து கவனிக்கணும். சரிங்களா, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து என்ன ஆனாங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பன். சரிங்களா, இன்னைக்கு வந்து என்ன ஆனாங்க, மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேப் அப் ஓப்பன் கொடுக்கும்பொழுது அந்த ஓப்பன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேப் அப் ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யணும், மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ் வந்து நிற்கணும். சரிங்களா, அப்போ ஓப்பன் அபோவே இல்லை அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயும் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு மேலேயும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன்றது கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஆனால் என்ன ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகலை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் அப்போ வந்து நிலை பெறவே இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் வந்து கீழே தான் தள்ளிட்டாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு பிலோ வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு R1 பக்கத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கீழே தான் வராங்க. கீழே வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S1. சரிங்களா, நம்மளுக்கு S1 ரேஞ்சில் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து அங்கே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அகைன் வந்து நம்மளுக்கு க்ளோசிங்கும் வந்து அது பக்கத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதுதான் வந்து இங்கே நடந்தது. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிரீமியத்தில் என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ப்ரீமியத்தில் நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் என்னாச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்குறாங்க. பட் வந்து ப்ரீமியத்தில் வந்து பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட்ன்றது இல்லை.
சரிங்களா. நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிரீமியத்துல வந்து என்ன செய்யல, ஒரு பெருசா ஒரு மூமெண்டம்ன்றது இல்ல. நமக்கு வந்து எப்போ மூமெண்டம் கிடைச்சது அப்படின்னா, கரெக்டா நமக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே வரும்பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு மூமெண்டம்ன்றதே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா. ஸோ அதையும் நம்ம வந்து உன்னி பார்க்கணும். ஓகே, நம்மளுக்கு அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே வந்தால் என்ன செய்யுங்க, நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்து இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மூமெண்டம் கொடுத்து நம்மளுக்கு R1 ரேஞ்ச் வரைக்கும் போறாங்க. சரியா. நம்ம அந்த ரேஞ்ச் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து மிட் ரேஞ்சை நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 87 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 146 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 183 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 219 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 46 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா 34 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 அண்ட் 115. சரிங்களா. இந்த ரெண்டு லெவல் வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடணும். சரிங்களா. ஸோ நீங்க டெலிகிராம் குரூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேக் எடுத்திருக்கோம் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் மெயினா பார்க்கணும். 26,300. சரிங்களா. 26,300 கால் இன்புட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த 64 அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கும் இந்த மிட் லெவல், சரிங்களா, இந்த ரெண்டுக்குள்ள இருந்தா மார்க்கெட் என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு டிராவல் ஆயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து ஒரு 10:35 வரை. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, மூவ்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 64 அப்படின்ற இடத்த வந்து நம்மளுக்கு யார் பிரேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்றாங்க. கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், புட் ஆப்ஷன் இந்த மிட் லெவலுக்கு மேலே இருந்திருக்கணும். சரிங்களா. ஆனா இல்ல. ஸோ ஆனால் நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட்டா வந்து என்ன செஞ்சாங்க, அகைன் நம்மளுக்கு வந்து மிட் லெவலுக்கு மேலே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து போயிட்டாங்க. சரிங்களா. ஸோ அப்போ இது வேலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்மளுக்கு இவங்க ஸ்லோவா வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கரெக்டா S1 பக்கத்துல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்க. சரிங்களா. S1 பக்கத்துல நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு டர்ன் ஆறாங்க. பட் ஆனா நம்மளுக்கு இவங்க வந்து இந்த 64 அப்படின்ற லெவலுக்கு மேல வரல. சரிங்களா. அந்த 64 மேல நம்ம வந்திருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம், புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு அகைன் கீழே வந்திருக்கும். ஆனா வந்து இவங்க வந்து 64 மேல வராத வரைக்குமே நம்மளுக்கு புட் ஆப்ஷன் நல்லா ஸ்ட்ராங்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. புட் ஆப்ஷன் நல்லா ஸ்ட்ராங்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கெட்டை வந்து கரெக்டா இங்க இருந்து நம்மளுக்கு எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அகைன் நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல வரவும் நம்மளுக்கு கரெக்டா 115 அப்படின்ற லெவலுக்கு போனாங்க. அதுக்கு மேல க்ளோஸ் வச்சாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு அங்க இருந்து R1 வரைக்கும் போயிருக்காங்க. சரிங்களா. அகைன் நம்மளுக்கு அங்க இருந்து ஃபாலு, அகைன் நம்மளுக்கு 115ல சப்போர்ட் எடுத்துட்டு R1. சரிங்களா. அகைன் நம்மளுக்கு அங்க இருந்து 115 வராங்க. ஸோ அகைன் 115ல இருந்து R1. ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து நினைச்சாங்க போனாங்க. நம்மளுக்கு பிரீமியத்துல இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம எப்பவுமே சொல்றதுதான், இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்க பார்க்க தேவையில்ல, எந்த ஸ்ட்ரைக்கை வேணாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா. சரி, இப்போ நம்ம 26,300 எடுத்திருக்கோம். ஸோ அதே இது நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா 26,400 அப்படின்றத நான் எடுக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த லெவலில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. சரியா. நம்ம ஆல்ரெடி சொல்றது தான். ஓகே, எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யும், இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் எந்த லெவலில் வேணாலும், சாரி, நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் என்ன செய்யலாம், இந்த இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா. நம்ம என்ன எக்ஸ்பிரி டேக்கு கொடுக்குறோமோ, ஸோ அதே எக்ஸ்பிரி டே ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா. நம்ம இந்த எக்ஸ்பிரி டே கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸ்பிரி டேக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ நீங்கள் எல்லா இதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 300 நம்ம 200 கூட பார்க்கலாம். 200 நம்மளுக்கு ஓடிஎம்லேருந்து போயிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து கரெக்டாக நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே வந்து போல, மிட் லெவலில் வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு ஜெக்ஷன் எடுத்து நிற்கிறாங்க. தெரியுதுங்களா. நம்மளுக்கு 26,200 புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு S2ல இருந்து நம்மளுக்கு வந்து வராங்க. S2ல இருந்து நம்மளுக்கு வராங்க, வந்துட்டு நம்மளுக்கு மிட் லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து போயிருக்காங்க. சரியா. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. நீங்கள் வந்து இது பண்ணி பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக், சரிங்களா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரியோட லெவல்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து என்ன செய்யுதுங்க, நிஃப்டி வந்து எக்ஸ்பிரி இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரியோட லெவல்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து கேட்குறீங்க என்ன அப்படின்னா, சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஆனால் அது என்ன அப்படின்னா, நமக்கு இதுக்கே வந்து டைம் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதாவது நம்ம நிஃப்டியை மட்டும் பார்க்கறதுக்கே வந்து டைமிங் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக போகிறதுனால நம்ம வந்து சென்செக்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. அது மட்டும் இல்லைங்க, சென்செக்ஸ் எடுக்கலாம், பேங்க் நிஃப்டி எடுக்கலாம், எல்லாமே நம்ம எடுக்க முடியும். சரிங்களா. எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம், இதே மாதிரி மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணி டெய்லி வந்து லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும். பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து
டைம் வந்து பத்தாது சரிங்களா. எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும் அப்படின்னா டைம் வந்து பத்தாது. ஸோ அதனால வந்து நான் ஒன்லி நிஃப்டி மட்டுமே கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா. நீங்க நிஃப்டியை பார்த்து சென்செக்ஸ் கூட நீங்க வந்து மூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து சேம் ஸ்கிரிப்டா தான் இருக்கும் ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சேம் வெயிட்டேஜ் ஸ்டாக் தான் வந்து என்ன செய்யுது, நிஃப்டிலையும் இருக்கு சென்செக்ஸ்லயும் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு மூவ்மெண்ட்ன்றது ரெண்டுமே வந்து சேமா தான் வந்து நடக்கும். புரியுதுங்களா. ஸோ அப்போ நீங்க வந்து என்ன செய்யலாம், நிஃப்டியை பார்த்துட்டே நீங்க வந்து சென்செக்ஸ்ல வந்து நம்மளால என்ன செய்ய முடியும், ஒரு டைரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா. ஓகே. ஸோ நம்ம வந்து நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கா சரிங்களா 9/12/2025 ஓகேங்களா. எக்ஸ்பெரி வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஏடிஎம், அதாவது க்ளோசிங் ஏடிஎம் நம்மளுக்கு எது இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 26,250 சரிங்களா. 26,250 அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 148, புட் ஆப்ஷன் வந்து 162 சரிங்களா. அப்ப இதுதான் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்காங்க. ஸோ அப்போ 250 அதுதான் நம்மளுக்கு வந்து ஏடிஎம் வந்து இருக்காங்க சரியா. இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 26,236 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,398 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,452 அப்படின்ற லெவலும் வந்து கிடைக்குது சரிங்களா. அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,088 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,031 அப்படின்ற லெவலும் வந்து கிடைக்குது ஓகேங்களா. நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து மாறும். அந்த லெவல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் ரேஞ்சாக என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 154 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 209 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 261 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 314 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா 82 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா 55 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த லெவல் வந்து நம்ம எப்பவுமே சொல்றது போல இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது சரிங்களா. இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது. இந்த லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரே லெவலாக தான் இருக்கும் சரிங்களா. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி தான், ஒரு 200 பாயிண்ட் சரி, ஒரு 300 பாயிண்ட்னாலும் சரி, 500 பாயிண்ட்னாலும் சரி, கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஆனா நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் வந்து என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஏடிஎம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம், இதை வந்து லெவல் வந்து அப்ளை பண்ண போறோம் ஓகேங்களா. நம்ம ஜஸ்ட் ஏடிஎம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மிட் லெவல்ல இருந்து நம்மளுக்கு மேலே கீழே போவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஏடிஎம் வந்து சூஸ் பண்றது. மற்றபடி நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், இந்த லெவல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா. ஓகே. நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் வர காமிச்சிருந்தேன். ஓகே. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுறேன், சென்செக்ஸுக்கு வந்து லெவல்ஸ் மட்டும் கொடுக்க முடியுதான்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. நம்மளுக்கு வந்து நிஃப்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சென்செக்ஸில் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் லெவல்ஸ் மட்டும் கொடுக்க முடியுதா அப்படின்றத வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.